இந்த குர்ஆன் அகிலத்தார் அனைவருக்கும் நல்ல விஷயம் என்று வேறில்லை. நினைவூட்டு நல்ல விஷயம், மனிதர்களுக்கானது, தெளிவானது, விளக்கமானது, வாழ்க்கைக்கு வழிகாட்டு, முந்தைய வேலைகளில் மெய்ப்பிக்கக்கூடியது. சரியா? அத்தியாயம் 7ல 204 குர்ஆன் விளக்கப்படும் போது அதை நீங்கள் செவித்தாழ்ந்து கேளுங்கள், அப்போது அமைதியுடன் இருங்கள், நீங்கள் கருணை புரியப்படுவீர்கள். வேதம் விளக்கப்படும் போது அதை நீங்கள் செவித்தாழ்ந்து கேளுங்கள், தியான நிலையில மன ஓர்மையோட, உணர்வோட, உள்ளச்சத்தோட, கவனமா, இப்படி நிதானம், கவனம், தியானம், அப்போ ஞானம் பெற முடியும். இப்போ வேதங்கள் கேட்கும்போது, வேதங்கள் படிக்கும் போதோ நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆழ்ந்த தியானத்துக்கு போகணும். கண்ண மூடி பார்த்து கிடையாது, உணர்வாக, உள்ளச்சத்தோட. சரியா? இப்போ குர்ஆன் விளக்கப்படும் போது, வேதம் தெளிவுபடுத்தும் போது, அது வேதம் விளக்கப்படும் போது அதை நீங்கள் செவித்தாழ்ந்து கேளுங்கிறான். இங்க இந்த செவியில, இந்த செவி கிடையாது, இந்த புற செவியெல்லாம் விட்டுட்டு இந்த செவியில செவித்தாழ்ந்து கேளுங்கள், அப்போது நீங்கள் அமைதியோடு இருங்கிறான். வேற எந்த கவனத்துக்கு போக வேண்டாம், அமைதியோடு இருங்க, சத்தம் போடாது, ரொம்ப அமைதியா இருக்கு. நீங்கள் கருணை புரியப்படும் பொருட்டு. இப்படி அதனால வேதம் படிக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு கிளாஸ்க்கு வந்துட்டோம், ஒரு வகுப்பு வந்துட்டோம்னா ரொம்ப அமைதி வேணும், சத்தம் வேணும். சத்தம் இல்லாமல் ஒரு அமைதியாக இருந்தால் தான் நமக்குள்ள ஒரு தியானம் கிடைக்கும், அப்போதான் ஞானம் வரணும். சரியா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கடவுள்னா என்ன, கடவுள் நம்பிக்கைனா என்ன, மத நம்பிக்கைனா என்ன, சடங்கு என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த ஊனமும் வறுமையும் முந்தைய சேர்ந்து பாவமா, ஊனமும் வறுமையும் முன் ஜென்மத்துக்கு பாவமா அப்படின்னு பார்ப்போம். கடவுள் யாரும் பார்த்ததில்லை. கடவுள் யாரும் பார்த்துருக்காங்களா? பார்த்த கிடையாது. எந்த மதத்திலும் கடவுளை பார்த்தது கிடையாது. அது நம்பிக்கை. இப்போ கடவுள் பார்த்துருந்தா பார்த்தது கிடையாது, பார்க்க போறோமா பார்க்க கிடையாது. ஆனால் கடவுள் அப்படிங்கிறது உருவமற்றது, அருவமானது, உணர்வானது, உள்ளச்சத்துக்குரியது. அது மதத்துக்கான கிடையாது, மனதுக்கானது. இப்போ கடவுள் நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்கு. அதை விட சடங்கு நம்பிக்கையும் மத நம்பிக்கையும் அதிகமா இருக்கு, மூட நம்பிக்கை அதிகமா இருக்கு. அப்படிதானே? கடவுள் நம்பிக்கையை விட கடவுள் நம்பிக்கை தான் சொல்லும் பயப்படணும், உள்ளச்சம் இருக்கு. ஆனால் இங்கே உள்ளச்சம் இல்லை. சடங்கும் சம்பிரதாயமும் மூட நம்பிக்கையும் அதிகமா இருக்கு. இப்போ அந்த கடவுள் நம்பிக்கையும் மத நம்பிக்கையும் கொண்டுதான் கடவுளை வச்சு செய்யறாங்க வியாபாரம். கடவுள் மத நம்பிக்கைங்கிறது வியாபாரம், கடவுள் நம்பிக்கைங்கிறது வியாபாரம் ஆகி போச்சு, இது வசீகரமாகி போச்சு. இப்போ கடவுள்னா என்ன, கடவுள் நம்பிக்கை என்னன்னு புரிஞ்சுக்கணும். மத நம்பிக்கை வேறு, கடவுள் நம்பிக்கை வேறு. மதத்துக்கும் கடவுள் சம்மந்தமே கிடையாது, மதத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆன்மீகம் வேறு, மதம் வேறு. ஆன்மீகங்கிறது உணர்வு சார்ந்தது, உள்ளத்துக்குரியது, அது மனிதர்களுக்கான. மதம்ங்கிறது ஆன்மீகம் வேறு, மதம் வேறு. மதத்தையும் ஆன்மீகம் போட்டு குழப்பிட்டாங்க, நம்ம ரெண்டு சேர்த்து வச்சுட்டாங்க. அதனால் நம்ம சடங்குல ஆகிட்டோம், மூட நம்பிக்கைகள் ஆகிட்டோம். சரியா? இப்போ கடவுள் பேரால அநியாயங்களும் அழிச்சாட்டியங்களும் வரமீறுதலும் சடங்கு பேராலையும் இது மதத்தின் பேராலையும் மனிதர்களுக்கு போதிக்கப்பட்டிருக்காங்க, கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நம்ம கடவுள் யாருன்னு தெரியாமல் போச்சு, ஒரு மதத்துக்குள்ளேயே இருந்தோம், சடங்குக்குள்ளேயே இருந்தோம். மத நம்பிக்கை அதிகமாக இருக்கு, மூட நம்பிக்கை அதிகமாக இருக்கு. மூட நம்பிக்கைனா என்ன? மூட நம்பிக்கை சிந்திக்காம, உணராம, பகுத்தறிவு இல்லாத எதை சொன்னாலும் கேட்டுக்கணும். கடவுள் பேரால் எதை சொன்னாலும் கேட்டுக்கும், மதத்தின் பேரால் எதை சொன்னாலும் கேட்டுக்கும், ஆன்மீக என்ற பேரால் எதை சொன்னாலும் கேட்டுக்கும். நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. பகுத்தறிவுங்கிறது சிந்தித்து உணர்வு. கடவுளை மறுக்கூட கிடையாது, கடவுளை உணரக்கூடியதான் பகுத்தறிவு. பகுத்தறிவுன்ற பேரில் கடவுளை மறுக்கூடாது, கடவுள்லாம் இல்லை அப்படி கிடையாது. பகுத்தறிவுங்கிறது கடவுள்னா யாரு, கடவுள்னா என்ன, அதுன்னு உணர்வு சிந்திக்கிறது தான். இப்போ ஆன்மீகத்தின் பேரால, கடவுள் பேரால நாமளாம் ஏமாற்றப்பட்டு கொண்டுக்கிட்டோம். இதுன்னு சொல்றேன், நீங்க கடவுள் பேரால ஏமாற வேண்டாம். உணர்வானவன் உள்ளத்துல தான் பார்க்கணும், கடவுளை உணர்வா தான் பார்க்கணும். மதத்திலேயோ சடங்குலையோ சமுதாயத்தை கடவுளை ஒருபோதும் அடையவே முடியாது. இன்னைக்கு பாருங்க, ஒரு பக்கம் மத சடங்கு, ஒரு பக்கம் தியானன்ற பேர்ல நாமளே ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். இப்படி கண்ணை மூடி உட்கார வச்சுக்கிட்டு உங்களை ஆண் மனசை கொண்டு போறேன், தியானத்துல கொண்டு போறேன், உங்களுடைய இந்த என்னது தியான உச்சத்துல கொண்டு போறேன்னு சொல்லி நீங்க அது ஒரு கூட்டம் வந்துட்டு. இப்போ நம்ம போதனைகள் ஆயிட்டோம், சிந்திக்கவே இல்லை. செவிய இது உள்ளுக்குள்ள இறைவன் என்ன அறிவிக்க அதை சிந்திக்கல.
மனிதன் என்ன சொன்னாலும் செய்தி கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த செய்தி இந்த புற செய்தியில தான் இருக்கும், அக செய்தியில இல்லை. அகத்துக்குள்ள நம்ம என்ன கேட்கறோமோ அது இரண்டாவது செய்தி. புறத்துக்குள்ள மனிதத்தை கேட்கறதுலாம் செய்தி கிடையாது. அது புராணங்களும் கதைகளும் கற்பனைகளும் யூகங்களும். ஆனால் எல்லாத்துக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குதானே? எல்லா மனிதரே கடவுள் நம்பிக்கை இல்லாத மனிதரே கிடையாது. அந்த நம்பிக்கை எப்படி ஆகிட்டாங்கன்னு சொன்னால் நம்முடைய பலகீனத்தை பயன்படுத்தி அந்த சடங்குலையும் இன்னும் சம்பிரதாயத்திலையும் இன்னும் மூட நம்பிக்கையிலையும் கொண்டு போயிட்டேன். ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை இருக்கு. கடவுள் நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்கு. ஒரு மதத்துல கடவுளுக்கு உருவம் கிடையாது, இன்னொரு மதத்துல கடவுளுக்கு 3 உருவம் உண்டு, 3 கடவுள் உண்டு, இன்னொரு மதத்துல பல கடவுள் உண்டு. இருக்கா இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? சிந்திக்கணும், எது உண்மை? கடவுள் இருக்கானா இருக்கான், பார்த்ததா பார்த்ததே கிடையாது, இவ்வளவுதான் விஷயம். பார்க்காத கடவுளுக்கு உருவம் கொடுக்கறதும் உருவம் கொடுத்து அது சடங்கு பண்றதும் இது மூட நம்பிக்கை தானே. மூட நம்பிக்கை என்ன? நம்ம அறியாத விஷயத்த, உணராத விஷயத்த, தெரியாத விஷயத்த மனிதர் சொல்றதை கேட்டுக்கிட்டு அதை பயந்துக்கிட்டு நம்முடைய பலகீனத்தை பயன்படுத்தி நம்ம எதை சொன்னாலும் கேட்டுக்கிறோம் இல்லையா? எல்லா மதத்துலையும் அப்படிதான். எந்த மதத்தும் கடவுளை பார்த்தது இல்லை. எல்லா மதத்துலையும் சடங்கு இருக்கு. மூட நம்பிக்கை தான் சடங்கு. சடங்கு இல்லைன்னா மூட நம்பிக்கை கிடையாது, மூட நம்பிக்கைலாம் சடங்கு கிடையாது. சடங்கு எது கொண்டுனா மூட நம்பிக்கை கொண்டு தான். பரிகாரம், இதை செஞ்சா புண்ணியம் கிடைக்கும், இதை செஞ்சா பாவம் கழிஞ்சிரும். எதை செஞ்சா புண்ணியம் கிடைக்கும், எதை செஞ்சா பாவம் கிடைக்கும். பாவம் புண்ணியம் எங்கேருந்து இருக்கு? நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பாவம் புண்ணியம் எங்கேருந்து? மனசு இருந்தானே, எண்ணங்கள் இருந்தானே, செயல் இருந்தானே. அப்ப எண்ணமும் செயலும் பாவத்துக்கு புண்ணியத்துக்கு காரணமா இருந்தா அந்த எண்ணத்தையும் செயலையும் கொண்டுதான் நம்ம பாவம் புண்ணியத்திலிருந்து பாவத்திலிருந்து விலகணும், புண்ணியம் தேடிக்கணும். நம்ம எண்ணங்களும் செயலையும் மறந்துட்டோம். நம்மளுடைய எண்ணங்கள் பாவமா இருக்கு, செயல் பாவமா இருக்கு. அப்ப அந்த எண்ணங்கள்ல தான் பாவம் புண்ணியம் தேடிக்கணுமே தவிர என்ன செய்யறோம்? மனிதத்தை சொல்றது கேட்டு சடங்கு சம்பிரதாயத்தில் போயிட்டு பரிகாரம் தேர்ன்ற பேர்லையும் மூட நம்பிக்கைகளின் பேர்லையும் பாவத்தை எப்படி நம்ம கழிக்க முடியுமா? எண்ணம் ஒழுங்குபடாத வரைக்கும், செயல் நன்மையாகாத வரைக்கும் பாவம் புண்ணியம் கிடையவே கிடையாது. பாவத்தும் புண்ணியத்தையும் தேடி பாவத்தை கழிக்க போறேன், புண்ணியத்தை தேடி போறேன்னு சொல்லி என்ன செய்யறோம்? புண்ணிய ஸ்தலத்துக்கு போறோம், நிறைய சடங்கு பண்றோம். இதெல்லாம் என்ன சரி? மதவாதிகளும் சரி, மதவாதிகளும் ஆன்மீகவாதிகளும் வியாபாரம் ஆக்கிட்டாங்க. வியாபாரம் ஆக்கிட்டாங்களா இல்லையா? இன்னைக்கு பணம் தானே முக்கியம், வசீகரமாக்கிட்டாங்க. இப்ப வேதம் என்ன சொல்லுது? நம்ம யாரும் வேதம் படிக்கவே இல்லை. எல்லாரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்லாத்தில் வந்து எல்லாரும் குரான் வச்சிருப்பாங்க. எத்தனை பேர் படிச்சிருக்காங்கன்னா ஓதிருப்பாங்க, படிச்சிருக்க மாட்டாங்க, சிந்திச்சிருக்க மாட்டாங்க பெரும்பாலும். கிறிஸ்தவரும் வேதத்தை படிக்கிறாங்க, யூதரும் வேதத்தை படிக்கிறாங்க. இந்த மாதிரி வேதம் இருக்கு, யாரும் படிக்கிறது இல்லை. அப்போ ஒவ்வொருத்தரும் வேதம் அவங்க கையில இருக்குது, நம்ம படிக்க தெரியும், படித்து சிந்திக்கணுமா இல்லையா? இவங்க சொல்றது உண்மையா பொய்யா, சரியா தப்பான்னு பார்க்கணுமா இல்லையா? அப்போ பூர்ண ஜென்மம், முன்னிய பிறவி பின்பிறவி இல்லையா, முன் ஜென்மம் பின் ஜென்மம் சொல்றாங்களா இல்லையா? இதெல்லாம் உண்மையா? அதை வச்சுதானே பயமுறுத்துறாங்க. உங்களுக்கு இன்னைக்கு உலகத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய பயம்ல எதை சொன்னா ஆன்மீன் பேர்ல கடவுள் பேரால பாவம் புண்ணியத்துக்கு கூட தான் பயமுறுத்துறது. உங்களுக்கு வர துன்பத்துக்கெல்லாம் உங்களுடைய பாவம் காரணம், அது உண்மைதான். ஆனா அது இந்த உலகத்தை செய்யறது இல்லை, முந்தைய ஜென்மம். அதாவது நீங்க முன்னாடி செஞ்ச பாவம் இந்த உலகத்தை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இப்ப வறுமையாகட்டும், ஊனமாகட்டும், ஏன்னா ஏழ்மையாகட்டும், இது எல்லாமே வந்து நீங்க போன ஜென்மம் செஞ்ச பாவம். அப்ப இந்த உலகத்தை வாழக்கூடிய இப்ப பணக்காரங்களா வாழக்கூடியவங்க, பணம் படைச்சவங்க, சோகமா வாழக்கூடியவங்க எல்லாம் புண்ணியம் செஞ்சவங்களா? இப்ப இரவு நிறைய காரணம் அப்படி இல்லையே. ஒருத்துக்கு பார்த்தா 7 ஜென்மம், சில பேர் சில மதத்துல வந்து 7 ஜென்மம் இருக்குது. சில ஜென்மத்துல இந்த ஜென்மம்ன்ற நம்பிக்கைலாம் கிடையாது, முன்ஜென்மம் பிரிஞ்ச நம்பிக்கை கிடையாது. உலகத்தை வாழ்றோம், இறக்குறோம், அதுக்கப்புறம் மறுமை, அது சொர்க்கமும் நரகமும் நிலையானது. இப்போ ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு விதமான நம்பிக்கை இருக்கு. இப்போ இந்த குர்ஆன் என்ன சொல்லுது, வேதம் என்ன சொல்லு பார்ப்போம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இது மட்டும் முதல் பார்ப்போம். இந்த ஊனமுற்றவர்கள், வறுமையில் இருக்கக்கூடியவங்க, வந்து ஏழ்மையா இருக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே முந்தைய போன ஜென்மம் செஞ்ச பாவத்தின் காரணமாக தான் வறுமையில் இருக்கிறாங்க, ஊனமா பிறக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு டாபிக்கா போயிட்டு இருக்கு. இது உண்மையா அப்படிங்கிறது பார்ப்போம். அதே மாதிரி இந்த உலகத்துல பாலங்காலங்களில் இப்போ ஏதாவது 7 ஜென்மம் வச்சுக்கலாம், மனித ஜென்மம் தான் மேலான ஜென்மம், இதுக்கப்புறம் ஒரு ஜென்மம் கிடையாது வச்சுக்கோங்க. அப்போ புண்ணியம் செஞ்சவங்களாம் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, பாவம் செஞ்சு திருப்பி வந்து நரகத்துக்கு போடுவாங்க. அந்த நரகங்கிறது உலக வாழ்க்கையா இருக்கு. எப்படி பாவம் செஞ்சு அந்த பாவத்தை கழிக்கிறது, திருப்பி மறுபடியும் மறுபிறவி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வேதம் என்ன சொல்லுன்னு பார்ப்போம். அத்தியாயம் 16 61. இன்னும் மனிதர்கள் செய்யும் அக்கிரமங்களுக்காக அல்லாஹ் அவர்களை பிடிப்பதாக இருந்தால் உயிரினங்களில் ஒன்றுமே பூமியில் விட்டு வைத்திருக்க மாட்டான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை அவர்கள் பிற்படுத்துகிறார். அவருடைய தவணை வந்து விட்டாலோ ஒரு கிழனும் அவர் பிந்தவும் மாட்டார்கள், முந்தவும் மாட்டார்கள். மனிதர்கள் செய்யும் அக்கிரமங்களுக்காக உங்களில் அழகை சிலவர் யார் என்று சோதனைக்காக படைச்சுக்கிறான்.
படைக்கும் போது என்ன சொல்றான், படைப்பு ரகசியம் என்ன, உங்களில் அழகி செல்வது யார் என்று சொல்வதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். மரணத்தை வீழ்ச்சிட்டு தான் வாழ்க்கையை கொடுத்துருக்கான். காலம் நம்மகிட்ட கொடுத்துருக்கான், நேரம் அவன் கிட்ட வச்சிருக்கான். இப்படி நேரம் அவன்கிட்ட இருக்கு, அந்த நேரம் வந்து பிடிச்சிருவான், உயிர் எடுத்துருவான், முடிஞ்சு போச்சு. ஆனா காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த காலத்தை கொண்டு நீங்க அழகி செல்வது யார், அப்போ உங்களில் அழகி செல்வது யார் என்று சொல்வதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். செயலில் அலங்காரம் யார் சொல்வதற்காக பூமி அலங்காரமாகி வச்சு, ஒரு பூமி இந்த அலங்காரமா இருக்கு, திருப்பி மண்ணோட மண்ணா ஆயிருங்க. ஒரு நாள் எல்லாரும் தரமட்டம் ஆயிரும், மண்ணோட மண்ணா ஆயிரும். அவ்வளவுதான் அந்த உலக வாழ்க்கை. இப்போ உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டு மென்றில்லை, உங்கள் வீட்டுக்கு விளையாட்டுக்கு படைக்கவில்லை. உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டு மென்றி வேறில்லை, உங்கள் வீட்டுக்கு விளையாட்டுக்கு படைக்கவில்லைன்னு சொல்லு. அப்போ பாவம் புண்ணியம் என்ன எங்க கொடுக்கப்பட்டிருக்கு, ஆன்மால் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆன்மான மனசாட்சி, ஆன்மீக மொழியில் வந்து ஆன்மானா என்ன தெரியாது, புரியாது. நம்ம ஆன்மான ஒரு மனுஷமா நினைச்சிட்டு இருப்போம், ஒன்றும் இல்லை, தெளிவு மனசாட்சி, அவ்வளவுதான். அப்போ ஒவ்வொருத்தரும் மனசாட்சி இருக்கா இல்லையா? ஆன்மாவின் மீதும் அதை செவ்வாய்க்கின் மீதும் சத்தியமாக அப்பால் அதுக்கு நன்மை தீமை கொண்டு பிரித்து வைத்தார். யார் அதை பேணிக் கொள்கிறாரோ வெற்றி அடைந்து விட்டார், யார் உதாசமாக தோல்வி அடைந்துட்டார். இவ்வளவுதாங்க. பாவம் புண்ணியம் தெரியுமா, மனசாட்சியில இருக்கு. யார் மனசாட்சியை கொண்டு வாழ்ந்தாங்களோ அவர்கள் புண்ணியம் செய்யக்கூடியவர்கள், யார் மனசாட்சி நிராகரிக்கிறாங்களோ பாவம் செய்தவர்கள். அப்ப பாவம் புண்ணியம் மனசுல தான் இருக்கு, எண்ணங்கள்ல தான் இருக்கு, செயல்ல தான் இருக்கு. இதை சீர்திருத்தா வரைக்கும், ஒழுங்குபடுத்தாத வரைக்கும் பாவத்துக்கான என்ன கிடையாது, மோட்சம் கிடையாது, புண்ணியத்துக்கான வழியும் கிடையாது. அப்ப எங்க நம்ம பாவம் செய்யறோமோ, எங்க புண்ணியம் செய்யறோமோ அது அவங்க உள்ளத்துல இருந்தா இருக்கு. இதை தவிர வேற எங்கேயும் போய் நம்ம இறைவனை தேடக்கூடாது. இறைவன் உள்ளத்துல இருக்கிறான், பாவம் புண்ணியம் உள்ளத்துல இருக்கு. சரி, இதை நம்ம புரிஞ்சுட்டா போ, தெளிவா புரிஞ்சுக்கும். இப்ப மனிதர்கள் செய்யும் அக்கிரமங்களுக்காக, அநியாயங்களுக்காக அல்லாஹ் அவர்களை பிடிப்பதாக இருந்தால் உயிரினங்களில் ஒன்றுமே பூமியில் விட்டு வைத்திருக்க மாட்டான். உடனுக்குடன் பிடிப்பதா இருந்தால் உடனுக்குடன் பிடிக்கல, மன்னிச்சு வாழ வச்சுட்டு இருக்கான், இன்னும் மன்னிக்க வேண்டி வாழ வச்சிருக்கான். காலம் கொடுத்துருக்கான் இல்லையா, ஒருத்தரும் காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த காலம் வரைக்கும் இறைவன் செய்யறான், மன்னிச்சு வாழ வைக்கிறான், இன்னும் மன்னிக்க வேண்டி வாழ வைக்கிறான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை அவர்களை பிற்படுத்துகின்றான். ஒரு குறிப்பிட்ட தவணை கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு தவறு செஞ்சுட்டோம், ஒரு பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த மனசாட்சி உறுத்துது, அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கும், திருந்தணும், வருந்தணும். அதுக்கு ஒரு காலத்தவணை கொடுத்துருக்கான். திருந்துவாங்க, வருந்தம், இறைவன் தெரியும், இவன் திருந்துவான், வருந்துவான். ஒரு துன்பம் வரும்போது, கஷ்டம் வருமே செய்யறோம், கடவுளையும் கூப்பிடுறோமா இல்லையா, நான் என்ன பாவம் செஞ்சேன்னு கேட்கறோமா இல்லையா? மனிதன் துன்பம் வருமானால் உட்கார்ந்து கொண்டு படுத்து கொண்டு நம்மையே பிரார்த்திக்கின்றான், என்ன பாவம் பண்ணி கேட்கறான், இறைவனே நான் தெரிஞ்சு தெரியாமல் செய்த பாவத்தை மன்னிச்சிட்டு. ஆனா இறைவன் அவன் சுகப்படுத்தி கொடுத்துறேன்னா, நான் என்ன பாவம் செஞ்சேன், எப்படி துன்பத்தை இருக்கும்போது நான் என்ன பாவம் செஞ்சணும்னு ஒரு பணிவோடையும் உலகத்தோடையும் கேட்க தோணுது. ஆனா துன்பம் நீங்கினதுக்கு அப்புறம் நான் என்ன பாவம் செஞ்சேன், யாரும் செய்யாதவன் நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு கேட்கறோமா இல்லையா? அங்கு வரம்பு இருக்கும். அப்போ குறிப்பிட்ட தவணை வரை அவர்களை பிற்படுத்துகின்றான். அவருடைய தவணை வந்து விட்டாலோ ஒரு கணையினும் அவருக்கு பிந்தவும் மாட்டாலும் முந்தவும் மாட்டால் பிடிக்கப்படுறான். அந்த தவணை வரது மன்னிப்பு கேட்டுருங்க. இந்த உலகத்திலேயே மன்னிப்பு உண்டு. மன்னிப்பு, பாவ மன்னிப்புங்கிறது இந்த உலகத்துல மட்டும்தான், மறுமையில கிடையாது. இறந்ததுக்கு அப்புறம் பாவ மன்னிப்பும் கிடையாது, கால அவகாசம் கிடையாது, அவர்களுக்காக மன்னிப்பு தர்றதும் கிடையாது. ஆனா இறந்ததுக்கு அப்புறமேலே அவங்களுக்காக நான் நிதி கொடுக்குறேன், பாத்தியா போறேன், ஜபம் பண்றேன், இறந்தவங்களுக்காக புண்ணியம் சேர்க்கிறேன் அப்படிங்கிறது அது மூட நம்பிக்கை. அப்படிதான் ஆக்கிட்டாங்க. இறந்தவங்களுக்காக ஒன்றும் செய்ய முடியாது. இறந்ததுக்கப்புறம் நம்ம இறந்து நமக்கே பாவ மன்னிப்பு கிடையாது. நம்ம பாவ மன்னிப்பும் இறைவன் ஏற்றுக்க மாட்டான். உனக்கு காலம் கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா, நேரம் கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா, வேதம் கொடுக்கப்பட்டுச்சு இல்ல, மனசாட்சி கொடுக்கப்பட்டுச்சு இல்ல, உனக்கு தூது அனுப்பப்பட்டுச்சு இல்ல, வேதம் கொடுக்கப்பட்டுச்சு இல்ல, அப்ப என்ன செஞ்சேன்னு கேட்பான். அப்ப இறந்ததுக்கு அப்புறம் நாமே நமக்காக பாவ மன்னிப்பு கேட்கும் போது நமக்காக மற்றவங்க கேட்க முடியுமா? அது நிதி கொடுக்கின்ற பேர்லையும், பாத்தியாவுன்ற பேர்லையும், ஜவம் பண்ற பேர்லையும் எவ்வளவு சடங்கு பண்ணிட்டு இருக்காங்க. இது மூட நம்பிக்கை தானே. அப்போ வாழங்காலங்களில் நம்ம பாவத்தை இங்கேயே கழிக்கணும். அதான் இறைவன் வேதனை சொல்லிட்டு பார்ப்போம். அத்தியாயம் 18:58. உம் இறைவன் பிழை பொறுப்பவனாகவும் இறக்கமுடையவனா இருக்கின்றார். உம்முடைய இறைவன் பிழை பொறுப்பவனாகவும் இறக்கமுடையவன், மனிதன் இறக்கமுடையவனா இருக்கான், இன்னும் மன்னிப்போட இருக்கான். அவர்கள் சம்பாதித்து கொண்டு அவர்களை பிடிப்பதாக இருந்தால் நிச்சயமா அவருடைய வேதனை தீவிரமாகி இருப்பான். நீங்க செய்யற பாவத்துக்காக உங்களை பிடிப்பதாக இருந்தால் வேதனை தீவிரமாக்கிப்பேங்க. இதோட வேதனை யாரும் அனுபவிச்சதில்லை, சோதனை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். சோதனையை நம்மளால தாங்க முடியல, வேதனை எப்படி இருக்கும் இல்லையா? உம் இறைவன் பிழை பொறுப்பவனாகவும் இறக்கமுடையவனாக இருக்கின்றான். அவர்கள் மனிதர்கள் சம்பாதித்து கொண்டு அவர்களை பிடிப்பதாக இருந்தால் நிச்சயமா அவருடைய வேதனை தீவிரமாகி இருப்பான். ஆனால் அவருக்கு ஒரு தவணை உண்டு, அவனை என்று அவர் போயிடம் காண மாட்டார்கள். ஒரு தவணை கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்குள்ள நீங்க வருந்துங்க, திருந்துங்க. உங்க மனசாட்சி சொல்லுதுயா, சொல்லுவாங்களே மனசாட்சி உறுத்துதுப்பா, சொல்றோமா இல்லையா? ஒரு தவறு செஞ்சிட்டோம், ஒரு தவறு செஞ்சாச்சு, ஒரு பாவம் செஞ்சாச்சு, யாருக்குமே தெரியாது. ஆனாலும் என்ன செய்வோம், நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்கு. அந்த உள்ளட்சம் என்ன செய்யுது, என் மனசாட்சி உறுத்துது, என் மனசாட்சி கொள்ளுது, சொல்றோமா இல்லையா? அந்த உறுத்தும் போது பாவமணிப்பு கேட்டுக்கணும், என்னோட பாவமணிப்பு கேள். ஆமா, தவறு ஒத்துக்கிட்டா போதும் பாவமணிப்பு. ஆமா, தவறு செஞ்சுட்டேன், பாவம் செஞ்சுட்டேன், இனிமேல் பாவம் செய்யாமக்கு என்னோட
அப்போ இந்த பாவம் புண்ணியம் மனசுல இருந்து தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பாவமா இருந்தாலும் புண்ணியமா இருந்தாலும் எண்ணங்கள் இருந்தா செயல்ல இருந்து தான். அப்ப எண்ணங்களும் செயலையும் ஒழுங்குபடுத்தாத வரைக்கும் பாவம் புண்ணியம் மட்டும் ஒண்ணு கிடையாது. அதே பாவத்துக்கு பரிகாரம் கிடையாது, புண்ணியத்துக்கான வழியும் கிடையாது. 39:53 என்ன அடியார்களே, எவரும் வரம் மீறி தமக்குத்தாமே தீங்கிழித்து கொண்ட போதிலும், எவரும் வரம்பு மீறி தமக்குத்தாமே தீங்கிழித்து கொண்ட போதிலும் அல்லாஹ்வுடைய கருணையில் அவர் நம்பிக்கை இழக்க வேண்டாம். இறைவன் கருணையாளன், இறக்கமுடையவன். அவனுடைய பண்பு இது, கருணையாளன், இறக்க முடியும். நிச்சயமா அல்லாஹ் பாவங்கள் யாவும் மன்னிப்பான். உங்கள் பாவங்கள் யாவும் மன்னிப்பான். எப்ப மன்னிப்பான்? திருந்தும் போது, வருந்தும் போது. ஆமா, நான் தவறு செஞ்சுட்டேன், அநியாயம் பண்ணிட்டேன், எனக்கு நானே தீங்கிழிச்சிட்டேன், பிறருக்கு அநியாயம் பண்ணிட்டேன். உங்க மனசாட்சி கட்டுப்பட்டு, நியாய உணர்வுக்கு கட்டுப்பட்டு தவறை ஒத்துக்கிட்டு அதை சொன்னா உங்கள் பாவங்கள் யாவும் மன்னிப்பான். இந்த உலகத்துல வாழ காலத்துல தான். இறந்ததுக்கப்புறம் பாவம் மன்னிப்பெல்லாம் கிடையாது. அது சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அதுதான் அது சொல்லிதான் ஆண்மையை நடந்துட்டு இருக்கு. அது சொல்லிதான் வந்து கடவுள் நம்பிக்கை முதல் நம்பிக்கிறார். இறந்ததுக்கப்புறம் பாவ மன்னிப்பு கிடையாது. அவங்களுக்கான திதி கொடுக்குறதோ, யாசின் ஓதுறதோ, குர்ஆன் கத்தம் ஓதுறதோ, இவர் எந்த சடங்கும் கிடையாது. இறந்துட்டா முடிஞ்சு வச்சு அவங்க ஃபைல் க்ளோஸ். அதுக்கப்புறம் சேர்க்கான கூலி தான் கொடுக்கப்படும். அதனால நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை யாவும் மன்னிப்பான். எப்ப? வாழுங்காலங்கள்ல நிச்சயமா அவன் மிக்க மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடனா இருக்கின்றான் கூறுகிறாக. தூதரை சொல்றான், போய் சொல்லுங்க, மனிதரை சொல்லுங்க, நம்பிக்கொண்டு சொல்லுங்க. என் அடியாரிடம் யார் நம்பிக்கொண்டிருக்காங்களோ, யார் அல்லாஹ் மீதும் கடவுள் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கொண்டிருக்காங்களோ, யார் வானவர்கள் மீதும் வேதங்கள் மீதும் நம்பிக்கொண்டிருக்காங்களோ, யார் தூதர் மீதும் நற்செய்தி மீது நம்பிக்கொண்டிருக்கிறாங்களோ, நன்மை தீமையின் மீது நம்பிக்கொண்டு, சொர்க்கம் நரகம் மீது நம்பிக்கொண்டு, இறுதி நாள் மீது நம்பிக்கொண்டு யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு நீங்க கூறுவீராக. என்ன கூறுங்க? என் அடியார்களே, எவரும் வரம்பு மீறி தமக்குத்தாமே தீங்கிழித்துக் கொண்ட போதிலும் அல்லாஹ்வுடைய கருணையில் அவர் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நிச்சயமா அல்லாஹ் பாவங்களை யாவும் மன்னிப்பான். நிச்சயமா அவன் மிக மன்னிப்பவனாகவும் கருணையா இருக்கின்றான். காலங்களில் பாவ மன்னிப்பு இல்லாம வந்து இறந்து போயிடக்கூடாது. இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும். இதுதான் இங்க பாவத்துக்கு பரிகாரமே தவிர இறந்ததுக்கு அப்புறம் பாவ பரிகாரம் எல்லாம் கிடையாது. 53:32 என்னன்னா, முன்னாடி போன ஜென்மம் செஞ்ச பாவம் இந்த ஜென்மத்தை அனுபவிக்கிறோங்கிறாங்க இல்லையா, அது சரியாங்கிறது வேதம் பார்க்கறோம். 53:32 எவர்கள் அறியாமல் செய்த தவறுகளை தவிர, அறியாமன்னு சொல்றாங்க, தெரியாம செஞ்சுட்டேன், புரியாம செஞ்சுட்டேன் சொல்றாங்களா இல்லையா? அப்ப அறியாமல் செய்த தவறுகளை தவிர பெரும் பாவங்களையும் மானக்கேடானவற்றையும் தவிர்த்துக் கொள்றாரோ அவர் நிச்சயமா இறைவன் மன்னிப்பை தாராளமானவர். இது தெரியாமல் செஞ்ச பாவத்தை மன்னிக்கிறான். இப்படி எவர்கள் அறியாமல் செய்த தவறுகளை பெரும் பாவங்களையும் மானக்கேடானவற்றையும் தவிர்த்துக் கொள்கிறார்களோ அவர் நிச்சயமா இறைவன் மன்னிப்பை தாராளமானவன். அவன் உங்களை பூமியில் உண்டாக்கிய போது நீங்கள் உங்க அன்னையின் வயதில் சிசுகளா இருந்த போதும் உங்களை பற்றி நன்கு அறிந்தவன். கரு உண்டானது கவனிச்சுட்டே இருக்கேங்கிறான். இறைவன் எதையும் மறக்க முடியாது, மறக்க முடியாது, அவன் எதை தவிர்க்க முடியாது. ஏன்னா எண்ணங்கள் அறிஞ்சவனா இருக்கின்றான். அவன் தான் உண்டாக்குனான், அவன் தான் படைச்சான், அவன் தான் கைப்பற்ற போறான். மனிதன் நாம் படைத்தோம், அவனுடைய மனம் நான் என்ன பேச அறிவுங்கிறான். உங்களுடைய மனம் என்ன பேச அறிவுங்கிறான். மறைவானது வெளிப்படையாக அவனுக்கு ஒன்று தான், எதுவும் மறைக்க முடியாது. அப்ப உங்கள் அன்னையின் வயதில் சிசுக்களா இருந்த போதே உங்களை நன்கு அறிந்தவர். எனவே நீங்கள் உங்களை பரிசுத்தவா என்று பொழுது கொள்ளாதீர்கள். நான் நல்லவன், நான் யாருக்கு அந்த அநியாயம் பண்ணல, எதுவும் தீங்கிழிக்கல, இப்படி உங்களை நீங்களே பரிசுத்தம் சொல்ல. ஒவ்வொரு மதத்துல இருக்கவங்களும் சொல்றாங்க இல்லையா, நாங்களாம் சொர்க்கத்திலே படைக்கப்பட்டவங்க, சொர்க்கத்துக்காக படைக்கப்பட்டவங்க, நாங்களாம் புண்ணியம் செஞ்சவங்க, நாங்கள் எந்த பாவம் அறியாதவர்கள். இறைவன் அப்படி சொல்லாதீங்கப்பா, உங்களை பத்தி எனக்கு தெரியும். மனிதத்தை வேணா சொல்லிக்கங்க, ஏன்னா மனிதர் தெரியாது. இறைவன் சொல்றான், உங்களுடைய உள்ளத்திற்கு நான் அறிஞ்சவனா இருக்கேங்கிறான், உங்க எண்ணங்கள் அறிஞ்சவனா இருக்கேங்கிறான். என் எதையும் நீங்க மறைக்க முடியாது. ஏன்னா உங்க அன்னை சிசுக்களா இருந்தபோது உங்களை பார்த்துட்டு தான் அவர் கவனிச்சு தான் அவர். அதனால தங்களை தாங்களே பரிசுத்தம் என்று புகழ்ந்து கொள்ளாதீர்கள். யார் பயபக்தர் என்பதை அவன் நன்கு அறிவான். அது எந்த மனிதனாக இருந்தாலும் எந்த மதத்தை பின்பற்றாலும் சரி, நாங்களாம் பரிசுத்தவான்னு சொல்லாதீங்கிறான். நம்பிக்கொண்டவர்களாயினும் யூதர்களாயினும் கிறிஸ்தவாயினும் சாபின்காயினும் யார் நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ அவர்களுக்கு அவருடைய இடத்தில் நற்புலி உண்டு. அவருக்கு யாதொரு துக்கம் கிடையாது, பயப்பட மாட்டார்கள். அவ இறைவன் மதத்தை பார்க்கல, மனசு தான் பார்க்கறான், மனசாட்சி தான் பார்க்கறான், உருவத்தை பார்க்கல, உணர்வை தான் பார்க்கறான். இப்போ நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம், ஒவ்வொரு மதமும் எப்படி யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், சாபிகள் ஒவ்வொருத்தரும் செய்றாங்க, நாங்கள் தான் சொர்க்கவாசிகள், நாங்கள் தான் சொர்க்கத்துக்கு போவோம், எங்களுக்கு சொர்க்கத்துக்குனே படைக்கப்பட்டவங்க. அப்போ நான் சொர்க்கத்தை படைக்கப்பட அவன் காஃபிர், அவன் நரகத்து படைக்கும். இப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம். இறைவன் அப்படி சொல்ல, வேதனை சொல்லுது, நம்பிக்கொண்டவர்களாயினும் முஸ்லீம்களாயினும் யூதர்களாயினும் கிறிஸ்தவர்களாயினும் சாபிகள் யாரானா எடுத்துட்டு போகும். யார் அல்லாஹ் மீது நம்பிக்கொண்டு, ஒரு கடவுள் மீது நம்பிக்கொண்டு, இறுதி நாள் மீது நம்பிக்கொண்டு நன்மையான செயல் செய்கிறார்களோ அவர்களுக்கு அவருடைய இறைவனுக்கு நற்கூலி உண்டு.
இவ்வளவுதாங்க. நீங்க மதத்தை தேடி மத போதகங்களில் போக வேண்டாம், மதத்தை தேடி போக வேண்டாம், சடங்கை தேடி போக வேண்டாம். உங்களுடைய உள்ளம் மட்டும் தான் உங்களுக்கு புண்ணியத்தையும் பாவத்தையும் அறிவிக்கக்கூடியதா இருக்கு. அந்த உள்ளத்துக்கு யார் பின்பற்றாங்களோ ஆன்மாவின் மீது செவ்வையாக இருக்குது. ஆன்மா பின்பற்றக்கூடியவர்கள் தான் மனசாட்சி உடையவர்கள். இந்த மனசாட்சி பின்பற்றும் போது அது உங்களுக்கு பாவத்துக்கான பரிகாரமும் புண்ணியத்துக்கான வழி அங்கிருந்து தான் கிடைக்கும். சரியா? 4:26 அத்தியாயம் 4:26 இந்த வசனம் எழுதி வச்சுங்க. இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் நமக்கு தெளிவாக புரிஞ்சிடும். நம்ம சடங்குல போக மாட்டோம், எந்த மதத்துக்கு பின்னாடி மதத்தளவுக்கு பின்னாடி போக மாட்டோம், எந்த ஒரு புண்ணிய செலவு தேடி போக மாட்டோம். புண்ணியமும் பாவமும் எங்க இருக்குன்னா நம்முடைய உள்ளத்துல தான் இருக்கு. அந்த உள்ளத்தை சரி பண்ணிட்டா போதும். 4:26 அல்லாஹ் உங்களுக்கு தெளிவாக விளக்கவும். இந்த வேதம் தெளிவானது, விளக்கமானது, சந்தேகம் இல்லாது, சகல உதாரணம் சொல்லப்பட்டது. அப்ப வேதத்தை சிந்திங்கிறான். சிந்திப்போர் உண்டான்னு கேட்கிறான். சிந்திக்க அவர் மீது வேதனை ஏற்பது. குர்ஆன் சிந்தனைக்குரியது, மனிதன் சிந்தனைக்குரியவன். ஆகவே இந்த குர்ஆன் விளக்கமானது, தெளிவானது. அல்லாஹ் உங்களுக்கு தெளிவாக விளக்கவும், முன்னிருந்தவர்கள் சென்ற வழியில் உங்களை செலுத்தவும், உங்களுக்கு பாவ மன்னிப்பு அருளவே விரும்புகிறான். இறைவன் மன்னிக்க தான் விரும்புகிறான், தண்டிக்க விரும்பல. இறைவன் கருணையாளர் தானே, அவன் தண்டிக்க வரும்போது விரும்பல, மன்னிக்க தான் விரும்புகிறேங்கிறான். அல்லாஹ் நன்கு அறிந்தவனாகவும் ஞானமுடையவனாக இருக்கின்றான். உங்களை பற்றி நன்கு அறிந்தவனாகவும் ஞானமுடையவனாக இருக்கின்றான். எப்ப நன்கு அறிந்தவன்? அன்னையும் வயலில் சிசுகளா இருந்தபோது நன்கு அறிந்தவங்கிறான். சில பேர் சொல்லுவாங்க, ஒரு குழந்தை பிறக்கும் போது இவன் பாவம் செய்வானா புண்ணியம் செய்வானா கடவுள் தெரியுமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம் பதில்? கடவுள் தெரியாதா? எல்லாமே தெரியும் அவருக்கு. சொல்லுவோமா இல்லையா? கடவுளுக்கு என்ன தெரியாது? எல்லாம் தெரியும். ஒரு குழந்தை பிறக்கும் போது இந்த குழந்தை நேர்வழி போவானா தவறான பள்ளியில் போவான்னு சொன்னா கடவுள் தெரியுமா? தெரியும். கடவுள் தெரியும், அதான் உண்மை. ஆனாலும் இறைவன் அவசரப்படுறதில்லை. அவன் ஒன்று மேலே படைச்சிருக்கிறான். பாவம் புண்ணி இனிமேதான் இருக்குது, அவன் வாழ காலத்துல இருக்குது. ஒரு காலத்துக்கு கொடுத்துருக்கான், தவணையை கொடுத்துருக்கான். இறைவன் அவசரப்படுறதில்லை, நம்மள மாதிரி அவசரப்படுறதில்லை. அவன் வாழ வச்சு அவன் பாவம் புண்ணியம் வரும்போது அதுல நன்மை தீமை அவனுக்கு அறிவிச்சு பாவம் செய்யும் போதெல்லாம் மன்னிச்சு நன்மைக்கான வழியும் காட்டுறான் இல்லையா? அப்ப நம்ம தான் அவசரப்படுறோம். கடவுளுக்கு எல்லாமே தெரியும், கடவுளுக்கு எல்லாம் தெரியும் தான். ஆனா இறைவன் அவசரப்படுறதில்லை. அவன் படைக்கும் போது ஒன்றும் நல்ல படைக்கிறான். இனிமே அவன் செயலுக்கான கூலி தான் கொடுக்கப்படும். அப்ப அந்த காலத்தை தான் அவன் செய்யறான், அவனுக்கு அந்த செயலுக்கான கூலி இருக்கு. அத்தியாயம் 2:160 எவர்கள் பாவ மன்னிப்பை தேடி திருத்தி கொண்டு தெளிவுபடுத்திக் கொண்டார்களோ, எவர்கள் பாவ மன்னிப்பை தேடுறது எப்படி? புண்ணியஸ்தலங்கள் இல்லையா, வழிபாடு தலங்கள் இல்லையா, சடங்கு சம்பிரதாயத்திலையா? பாவமணி அப்படித்தான் இல்லையா? பாவம் எங்க இருந்து ஆரம்பிக்குதோ எண்ணங்கள் இருந்தா செயல இருந்தா. அப்ப இங்க இருக்கிற பாவமணி தேடுறது, பாவத்துக்கு மன்னிப்பு தேடுறது. என்னோட எண்ணம் தவறிடுச்சு, என் பார்வை தவறிடுச்சு, என் செயல் தவறிடுச்சு. அப்ப என் பாவத்துக்காக உணர்வோட உள்ளட்சத்தோட இறைவன்ட்ட பாவமணி கேட்கணும். எப்பெல்லாம் மனசு தோணுது, ஆமா நான் அன்னைக்கு தவறு செஞ்சேன், நான் இவங்களை இப்படி பேசிட்டேன், நான் உங்களை இப்படி ஏமாத்திட்டேன், நான் இறைவனுக்கு இணை வச்சுட்டேன், இல்லை என்னை நானே பெருமை கொண்டுட்டேன், எப்பெல்லாம் அந்த உணர்வு வருதோ அப்பெல்லாம் என்ன செய்யணும்? இறைவனை இந்த பாவத்தை மன்னிச்சு, இந்த பாவத்தை மன்னிச்சு. எந்தெந்த பாவம் தேடுங்கிறான். பாவம் தேடுறேன்னு அர்த்தம், இப்போ ஒரு பொருள் காணாக்கிட்டோம், தேடி போயிட்டே இருக்கோம், கிடைக்க ரொம்ப நேரம் தேடிட்டே இருக்கோம். இப்போ யாரும் வந்து இந்த பொருளை தேடிட்டு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா இதை தான் தேடி இருக்கேன், ஆமா கண்டுபிடிச்சு வந்து அவங்களுக்கு ஒரு டேங்க் சொல்லுவோம். இன்னும் சொல்ல அவங்க பாவம் தேடிட்டே வாங்க, கிடைக்கலையா உங்க கூட இருக்கவங்களே ஒன்று சொல்லுவாங்க, அப்பா அவன்கிட்ட ரொம்ப பெருமை இருக்கு சொல்றாங்களா, நீ உனக்கு மட்டும் பெருமை இல்லைன்னு கேட்கக்கூடாது. உன்ட்ட பெருமை இருக்குன்னு சொல்லும் போது இதை தான் நான் தேடிட்டு இருந்தேன், அப்போ என்கிட்ட இருக்க பெருமை எனக்கு தெரியல, இப்போ இந்த பெருமைக்காக பாவம் நிற்க, நீ ரொம்ப கோகாரனா இருக்க, நீ ஏமாத்துறான் இருக்க, நீ பொய் சொல்றான் இருக்க, நம்ம கூட இருக்கான்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது சரி நம்ம பெருமை கொள்ளக்கூடாது, கோவப்படக்கூடாது. அதுக்காக நடிக்கிறோம் நடி சொல்லிட்டு என்கிட்ட இது இருக்குன்னு எனக்கு தெரியலையே. நம்ம அப்படிதான் பரிசுத்தவான் தான் சொல்லிட்டு இருப்போம், என்கிட்ட எந்த பாவம் இல்லை, நான் எந்த பாவம் அறியாதவன், என்கிட்ட பெருமை கிடையாது, நான் பொய் சொல்ல மாட்டேன், ஏமாத்த மாட்டேன். ஆனா கூட இருக்கு சொல்லுவாங்க, உன்கிட்ட பொய் இருக்கு, புரட்டு இருக்கு, கோபம் இருக்கு, அவசரம் இருக்கு. அப்ப சொல்ல மாதிரி செய்யணும், அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும், அவங்களுக்காக மன்னிப்பு கேட்கணும். அப்ப யார் பாவமன்னிப்பு தேடி திருத்தி தெளிவுபடுத்திக் கொண்டார்களோ, திருத்தி தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கிறார். இது பாவம் தெரியுது இல்ல, ஒன்றும் இல்லைங்க. யார்கிட்ட நமக்கு பிடிக்கல, எதெல்லாம் பிடிக்கலையோ அது நம்மகிட்ட எல்லாம் இருக்கும். அவன் கோவப்பட்டா பிடிக்கல, மற்றவங்க பெருமை கொண்டா பிடிக்கல, இது பொய் சொன்னா பிடிக்கல, ஏமாத்தினா பிடிக்கல. அப்ப எதெல்லாம் மற்றவங்க பிடிக்கலையோ அது நம்மகிட்ட எல்லாம் இருக்கணும். எதெல்லாம் மற்றவங்க பிடிக்கும் நமக்கு? அவங்க உண்மையா பேசணும், விசுவாசமா இருக்கணும், துரோகம் பண்ணக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. சொல்லுமா இல்லையா? மற்றவங்க நம்ம எதிர்பார்க்குறோம், என்ன எதிர்பார்க்குறோம் அது நம்மகிட்ட இருக்கணும். மற்றவங்க எது நமக்கு பிடிக்கல அது நம்மகிட்ட இல்லாம இருக்கும். இவ்வளவு லேசான விஷயம். அப்ப எவர்கள் பாவமன்னிப்பு தேடி திருத்தி கொண்டார்களோ, தன்னை திருத்தி கொண்டார்களோ, அவர்களை தவிர நான் அவர்களை பாவமன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறேன், நான் பாவமன்னிப்பு ஏற்பவனாகவும் கருணையுடனா இருக்கின்றேன். வாழுங்காலங்கள்ல நல்லா ஞாபகம் வச்சுங்க, வாழுங்காலம். ஏன்னா ஆன்மீகம் என்ன, மதம் ஆன்மீகம் என்ன சொல்லுது? இறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு திதி கொடுக்குறேன், இறந்ததுக்கு அப்புறம் பாத்தியா வரேன், அதுக்கப்புறம் சடங்கு பண்றேன். இல்லைன்னு சொன்னா அந்த பாவத்துக்கான பரிகாரம் மறுஜென்மம் நீங்க எடுப்பீங்க. இதுதான் நமக்கு மூட நம்பிக்கை ஆக்கிட்டாங்க. பட நம்பிக்கை இருக்கு இல்லையா? மூட நம்பிக்கை அதிகமா இருக்கு நம்மகிட்ட. 3:89 அத்தியாயம் 3:89 டெய்லி இந்த இஸ்லாமியர் பார்த்தா டெய்லி குரான் படிப்பாங்க, ஓதுவாங்க.
ஆனால் இதெல்லாம் தெரியாது. இதை தான் ஓதுன்னு தெரியாது. எப்படி அப்படிதானே? ஏன்னா வந்து தமிழ்ல சிந்திச்சு அதை தெளிவுபடுத்திக்கிட்டா தான். ஆனால் அரபில ஓதும் போது ஓதுனா புண்ணியம், ஒரு எழுத்துக்கு 10 நன்மைன்னு சொல்லி நம்மளை மூடல் ஆக்கிட்டாங்களா இல்லையா? எல்லா மதத்திலும் இருக்க மாதிரி இந்த மதத்திலும் இருக்கு. சடங்காக்கிட்டாங்க. நீங்க ஓதுனா புண்ணியம், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல குரான்ல ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கா? ஒரு எழுத்துக்கு 10 நன்மை சொல்லு, எடுத்துக்காட்டு சொல்லுங்க. இமாம்களையும் மௌலிகளையும் ஒரு எழுத்துக்கு 10 நன்மைன்னு குரான்ல எங்கேயாவது இருக்குதா? செயலுக்கு நன்மையா, எழுத்துக்கு நன்மையா? சரி. ஏன்னா எல்லாத்தையும் சாட்சி கொண்டு வருவான் நாளைக்கு. இமாம்களையும் பாதிரியார்களையும் யார் மதகுருமார்களையும் நபிமார்களையும் தூதர்களையும் மனிதர்களையும் சாட்சி கொண்டு வருவான். அப்படி கொண்டு வருவோம் நம்ம என்ன சொல்லணும் பார்ப்போம். சரி, 389. எனினும் இதன் பிறகு எவர் மன்னிப்புக்காக தங்களை சீர்திருத்திக் கொள்கிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவனாகவும் இறக்க முடியுமா இருக்கின்றேன். உங்களுடைய பாவத்துக்காக இதன் பின்னர் எவரேனும் மன்னிப்புக்காக தங்களை சீர்திருத்திக் கொள்வார்களானால், எங்க பாவத்துக்கு பரிகாரம் என்ன? இப்ப பூஜை நமஸ்காரம் கிடையாது, சடன் கிடையாது, புரிசம் தேடி கிடையாது, எந்த ஒரு மூடநம்பிக்கை கிடையாது. என்ன சொல்றான்? இதன் பிறகு எவர் மன்னிப்புக்காக தங்களை சீர்திருத்திக் கொள்வார்களானால், உள்ளத்துல நிச்சயமா அல்லாஹ் மிக மன்னிப்பவனாம் இறக்க முடியவனா இருக்கின்றான். அப்ப பாவ மன்னிப்புங்கிறது எங்க இருக்குங்கிறது நல்லா உணரணும். உள்ளத்துக்குள்ளதான் இருக்கு, உணர்வாதான் இருக்கு, உள்ள சும்மாதான் இருக்கு. அப்ப இறைவன் எங்க இருக்கிறான்? இறைவன் எங்கேயா பார்த்துருக்கோமா? வழிபாடு பார்த்துருக்கோமா? காமிச்சிருக்காங்க, நம்ம பார்த்தது இல்லை. இதுதான் கடவுள் காமிச்சிருக்காங்க, ஆனா நம்ம கடவுளை பார்த்தது இல்லை. ஏன்னா நம்ம பேசுனது கேட்டதில்லை, அது பேச நம்ம கேட்டது கிடையாது. நம்ம உள்ளத்துல தான் நம்ம பிரார்த்தனை இருக்கு. எங்க போனாலும் கண்ண மூடி பிரார்த்தனை பண்றோமா இல்லையா? எந்த வழிபாடு தரத்து போனாலும், அது கிறிஸ்தவராகட்டும், யூதர்களாகட்டும், முஸ்லீமாகட்டும், யாரா இருக்கட்டும், என்ன செய்வாங்க? கண்ண மூடி பிரார்த்தனை பண்றாங்க. அந்த கல்ல மூடி பிரார்த்தனை பண்ணி அந்த இடத்துல மனசு அமைதி அடைஞ்ச மட்டும் கண்ணை திறக்கிறோம். அப்ப மனசு நம்மகிட்ட இருக்குது, பிரார்த்தனை இங்க இருக்குது, உணர்வு இங்க இருக்குது. எதுக்கு தேடி போகணும்? 4:17 அத்தியாயம் 4:17. எவர்கள் அறிவின்றி தீமை செய்து விட்டு, எவர்கள் அறிவின்றி தவறா சொல்லி புரியாமையும் தெரியாமையும் தீமை செய்து விட்டு பின்னர் விரைவில் மன்னிப்பு தேடுகிறார்களோ, இந்த மனசாட்சி உடனே சொல்லும். இப்ப நீ கோவப்பட்ட, பெருமை கொண்ட, பொய் சொல்லிட்ட, ஏமாத்திட்ட, சொல்லுமா இல்லையா? காலையில வியாபாரத்துக்கு போறோம், தொழில் பண்ண போறோம், நைட்டு வந்து வீட்டில் கணக்கு பார்க்குறோமா இல்லையா? எவ்வளோ வரவு செலவு பார்க்குறோம், என்ன வரவு செலவு பார்க்குறோம், இன்னைக்கு எவ்வளோ லாபம் ஆச்சு, எவ்வளோ கடன் போச்சு, எவ்வளோ வர வேண்டியிருக்கு, எவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்கு, எவ்வளோ லாபம், எவ்வளோ நஷ்டம் பார்க்குறோமா இல்லையா? டெய்லி ராத்திரி வந்து கணக்கு பண்ணுறோமா? மனசாட்சி பாரோம், நான் எங்கெல்லாம் போய் சொன்னேன், எங்கெல்லாம் ஏமாத்தினேன், எங்கெல்லாம் வந்து யார் மனசெல்லாம் புண்படுத்தினேன், காயப்படுத்தினேன், யாருக்கெல்லாம் நன்மை செஞ்சேன், இன்னைக்கு அந்த கணக்கு பார்த்துருக்கோமா? பார்க்கணுமா இல்லையா? அந்த கணக்கு வழக்கு தான் பார்க்கணும். அப்படின்னு சொன்னோம். எவர்கள் அறிவின்றி தீமை செய்துவிட்டு பின்னர் விரைவில் மன்னிப்பு தேடுகிறார்களோ, அந்த உணர்வுக்குள்ள போயிட்டோம்னா நமக்கு கண்டிப்பா அந்த மனசாட்சி அறிவிக்கும். கோவப்பட்டிருக்க கூடாது, பொய் சொல்லியிருக்கூடாது, ஏமாத்திருக்க கூடாது, உணர்ச்சிசப்பட்டிருக்க கூடாது, அந்த பார்வை தவறி இருக்கக்கூடாது, எண்ணம் தவறி இருக்காது, சொல்லுமா இல்லையா? அப்படி சொல்லும் போது விரைவில் மன்னிப்பு தேடுகிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு உண்டு. அல்லாஹ் அவர்களை மன்னிப்பவனாகவும் மன்னிப்பை ஏற்றுக்கொள்வனாகவும் இன்னும் அல்லாஹ் அறிந்தவனாகவும் ஞானமுடையவனா இருக்கின்றான். அதனால பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் வெளியே போகவே கூடாது, எந்த மனிதனையும் போகக்கூடாது, எந்த சடங்கும் பண்ணக்கூடாது. நம்ம கிட்ட இருக்க உள்ளம் உணர்வு அதுதான். எங்க பாவம் ஆரம்பிக்குதோ அங்கதான் பாவ மன்னிப்பு உண்டு. எண்ணங்கள்லயும் செயலத்தார் வேற எதுவுமே கிடையாது. எண்ணங்கள் செயல தான் பாவம் புண்ணியமே இருக்கு. 4:18